பிரகாஷுங்க. ஐயோ, வயது வந்து 63 ஆச்சுங்க. வடபழனியிலேருந்து வரேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய உடல்நிலையை பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக டயபெட்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. கிட்னியில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் வந்து நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 2.4 இருந்துச்சு. நைட் ஆனால் தூக்கம் ஒரு 2 or 3 டைம்ஸ் எனக்கு தூக்கம் பெரும்பாலும் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்கும். என்னால் நடக்க முடியாது, அவ்வளோ ஒரு எனர்ஜி, பேச முடியாது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் இங்கே இதை பார்த்துட்டு இங்கே சாரை பார்த்து அக்கு பஞ்சர் இது பார்த்தேன். அக்கு கிராஃபிக் ஒன்று எடுத்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அதில் பார்க்கும்போது என்னென்ன வீக்னஸ் இருக்குது, என்னென்ன வீக்காக இருக்குது, என்னென்ன இதுன்றதை எனக்கு அவர் கிளியராக சொன்னார். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்க ஒரு 15 days பாருங்கள் அப்படின்னாரு. நான் ஒரு 5 days வந்து அக்கு பஞ்சர் எடுத்துக்கிட்டேன். எவ்ரிடே ஒரு 30 minutes எனக்கு இது பண்ணினார். ஒரு 5 daysல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல தூக்கம். ரெண்டாவது டயபெட்டிக்ஸ் நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறத என்னால் நல்லா முடிஞ்சுது. என்னால் இப்போ நடக்க முடியுது, நல்லா ஓட முடியுது. நான் ஒரு 2 தடவை நடந்தேன்னா ஒரு இடத்துல ஒரு 2 தடவை உட்காரணும். 1 கிலோமீட்டர் நடந்தேன்னா 2 தடவை உட்காரணும். இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது. கண்டினியூவாக என்னால் நடக்க முடியும். இப்போ நான் ஓடக்கூட என்னால் முடியும். வாக்கிங் போக சொன்னார். வாக்கிங் போனதுலேருந்து இப்போ நல்லா இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுலேருந்து நல்லா இருக்குது. கிரியேட்டின் லெவல் நல்லா குறைஞ்சிருக்கிறத நான் இது பண்ணுறேன். என்னோட பாடி லெவல் நல்ல எனர்ஜி இருக்குதுன்றதை இங்கே வந்து ஒரு 5 daysல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு 100% எனக்கு வந்து இப்போவே ஒரு 75% எனக்கு வந்து இந்த இது மேலே இப்போ ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ வந்து இன்னும் பார்க்கலாம், ஒரு 20 days கண்டினியூவாக வந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும்னு சொல்லிட்டு ஹெல்த் நல்லா இருக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக ஒரு இது பண்ணுறேன். அதனால் அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணி, சாரும் நல்லா சப்போர்ட் பண்ணி டெய்லியும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம், நல்லபடியாக எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இதில் ரிகவரி ஆகி என்னால் எல்லாமே என்னோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான். அப்புறம் சுகர்னால காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மரமரப்பு தன்மை, ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்படியே ஒரு தண்ணியில் மிதந்த மாதிரி இருக்கும். ஒரு செருப்பு போட்டது தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அவர் காலில் வந்து ஒரு இது பண்ணார், ஒரு மஜாஜ், ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. அது பண்ணினதுன்றது ஒரு 3 daysல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என்னால் நல்லா நடக்க முடியுது அப்படின்றத இந்த இதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கலாம், இன்னொரு 3 வாரம் எடுத்தேன்னா எனக்கு அந்த காலில் அவர் மஜாஜ் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டாக்டர் சையத் பேசுகிறேன். ஸோ சார் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. 25 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது. ஸோ இந்த 25 வருஷமாக அவர் டயபெட்டிக்கு மெடிசன் சாப்பிட்டதுனால, அந்த மெடிசனுடைய இம்பேக்ட்னால அவருக்கு இப்போது கிட்னி ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 1+1 ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ இவருக்கு டயபெட்டிக் டிசீஸ் கூட இப்போ வந்து கிட்னி ப்ராப்ளமும் சேர்ந்துருச்சு. ஸோ ஏற்கனவே அவருக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கும்போது சரியாக தூக்கம் இருக்காது. யூரின் போகிறதுக்காக நைட்டில் 4 வாட்டி எழுந்திருப்பார். புவர் அப்பிடைட் இருந்துச்சு, சரியாக சாப்பிட முடியாமல் ரொம்ப வீக்னஸ் ஆகிடுச்சு பாடி. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வந்தார். நம்ம வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ப்ரீஃபாக அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவரும் சரி சார், நீங்கள் எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணோம் அப்படின்னா அக்குகிராஃப்ன்ட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்தோம். ஸோ அந்த அக்குகிராஃப் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவருடைய ஆர்கான்ஸோடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அந்த எனர்ஜி லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிளாக் ஜிஞ்சர் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் அது ஒன்று கொடுத்தோம். மூணாவதாக இப்போது லேட்டஸ்ட்டாக ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான். அதாவது ஜெர்மன் பேஸ்டு குவாண்டம் ஃப்ரீக்வன்சிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீக்வன்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜி அது. ஸோ அதுவும் அவருக்கு கம்பைன் தான் கொடுத்தோம். இதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக அவருக்கு வந்து பாடி ஹீல் ஆகிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சார் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ அவர் ஒரு பாயிண்ட்டாக நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சார் இது நீங்கள் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொல்கிறது, நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக்காக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நைட்டில் தூங்கும்போது யூரின் போகிறதுக்கு 4 வாட்டி எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது வந்து 2 வாட்டியாக குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது அவருக்கு வந்து அப்பிடைட் இருந்துச்சு இல்லையா, அது குறைஞ்சி நிறைய பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பித்தார். மூணாவது நல்லா சாப்பிட்டதுனால பாடியில் நல்லா எனர்ஜி சேர ஆரம்பிச்சிடுச்சு, முகத்தில் ஒரு பொலிவு அது வந்துடுச்சு. நாலாவதா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கிட்னி ப்ராப்ளமும் வந்ததுனால காலில் நிறைய நீர் கோத்து போய் ரொம்ப உப்பி போய் இருந்துச்சு.
நிறைய வீக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பித்து நல்லாவே அவருக்கு வந்து அந்த கால் ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ 5ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா யூரினும் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சார் சொன்னார் பாருங்க, காலில் வந்து அந்த டயபெட்டிக் உடைய இம்பேக்ட்னால காலில் வந்து ஒரு மதமதப்பு இருந்துச்சு, சென்சேஷன் இல்லாமல் இருந்தது, சென்சேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. முன்னாடியெல்லாம் செருப்பு போட்டால் கூட அவருக்கு வந்து காலில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது, ஒரு கல் குத்துனாலும் அவருக்கு அந்த வலி தெரியாது. இப்போது சின்ன சின்ன கல் குத்தினா கூட அவருக்கு நல்லா அந்த வலியை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகி அந்த காலில் வந்து சென்சேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நடக்கிறாரு. அவர் சொல்லாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு வந்து மூச்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நல்லாவே நடக்கிறாரு, அந்த மூச்சு வாங்குறதும் ரொம்பவும் குறைஞ்சிடுச்சு. ஸோ இதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு, நாம் அந்த எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே. ஸோ நம்ம வந்து எந்த விதமான ஒரு மெடிசனும் நம்ம கொடுக்கறது இல்லை, நேச்சுரலாக பாடியை ஹீல் பண்ணுறோம், அவ்வளோதான். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் ஹீல் ஆகுறதுக்கு ரெடியா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸுடைய ஃபீட்பேக் நம்மக்கிட்ட இருக்குது. சில பேர் வந்து ப்ரைவேசிக்காக நிறைய பேர் சொல்லாமல் போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக சார் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இதுலேருந்து மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் ஒரு சிலரும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், உங்கள் பார்வைக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் டாக்டர் சையத்.